friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போறது இட்லிக்கு ஒரு சூப்பரான தொக்கு தாங்க. இந்த தொக்கை 3 நாளைக்கு ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சுக்கலாம். நீங்க ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சு யூஸ் பண்ண போறீங்க அப்படினா ஒரு வாரம் வரைக்கும் அதல வச்சு யூஸ் பண்ணிடலாம். தேவைக்கு எடுத்து அந்த டைம்ல சூடு பண்ணி பயன்படுத்திக்கோங்க. இது வெளியூர்ல டிராவல் பண்ணும்போது கூட எடுத்துட்டு போலாம். சீக்கிரத்துல கெட்டு போகாத ஒரு ரெசிபி தான் இது. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குறைவான இன்கிரிடியன்ட் வீட்ல இருக்க பொருட்களை வச்சே சிம்பிளா முடிச்சிடலாங்க. இந்த ரெசிபியோட சூடான இட்லியை ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த தொக்கு செய்வீங்க. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு அடிகனமான ஒரு பேனு ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க. அதில் 100 ml அளவுள்ள நல்லெண்ணெய் நான் சேர்க்குறேன். இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நல்லெண்ணெயில் செஞ்சால் உடம்புக்கு நல்லது, சுவையும் நல்லா இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதில் கூட செஞ்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் 1/4 கிலோ அளவுள்ள வெங்காயம் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் தான் நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயத்தில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்குங்க. சின்ன வெங்காயத்தில் செய்யும் பொழுது அதுக்குன்னு இருக்க அந்த ஃப்ளேவர் பாருங்கள், அந்த டேஸ்ட் வேறு லெவலில் தூக்கி கொடுக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்காத சமயத்தில் பெரிய வெங்காயத்தில் நம்ம செஞ்சுக்கலாம். வெங்காயம் சேர்த்த உடனே தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுட்டு இதே போல் நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா சுருள நமக்கு வதங்கி வரணும். வெங்காயம் அந்த கண்ணாடி பதத்தையும் தாண்டி நல்லா வதங்கணும். நீங்கள் அன்னைக்கே யூஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா ஓரளவு வதங்கினா பரவாயில்ல. நீங்கள் 2-3 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கினாதான் சீக்கிரத்தில் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால வெங்காயத்தில் இருக்க அந்த ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவுக்கு தீயை கரெக்டாக வச்சு கலர் மாறாமல் கருகாமல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நம்ம முன்னாடி சேர்த்ததுக்கும் இப்போக்கும் எந்த அளவு கலர் மாறி இருக்கு பாருங்கள். வெங்காயம் நல்லா சுருங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 100 கிராம் அளவுள்ள தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இது போல் அளவு தெரியல அப்படின்னா எந்த அளவு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதில் 3ல் 1 பங்கு தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். தக்காளியோட அளவு குறைவாக தான் இருக்கணும். தக்காளியை கலந்து விட்டுட்டு இது போல் தட்டு போட்டு மூடி தீயை நல்லா குறைச்சிட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுக்கு பிறகு இது போல் எண்ணெய் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். தக்காளியும் நல்லா நமக்கு மசிகிற அளவுக்கு வெந்து வந்திருக்கும். அதனால தான் நல்ல பழுத்த தக்காளியாக எடுக்க சொன்னேன். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. தீயை நல்லா குறைச்சி வச்சிங்கன்னா தான் அடி பிடிக்காது. அதே போல் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே தான் சேர்க்கணும். அப்போ தான் இந்த தொக்கு சுவையாகவும் இருக்கும், சீக்கிரமும் கெட்டு போகாது. எந்த அளவுக்கு தக்காளி நல்லா சுருள வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்த்த பிறகு இதில் புளித்தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். புளித்தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக கரைச்சி அதை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவு உள்ள புளியை கெட்டியாக கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா இந்த மசாலா பொருட்கள்லாம் கரையணும் இல்லைங்களா, அதற்கு உண்டான தண்ணி ஒரு 100 ml அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. புளி தண்ணியை நீங்கள் தண்ணியாக கரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். டேபிள் ஸ்பூன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக கரைச்ச புளி தண்ணி ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். புளிப்பாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். இது கலருக்காக மட்டும்தான், நீங்கள் இது சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதனால நமக்கு தனியான டேஸ்ட்டு கிடைக்க போகிறது கிடையாது. நான் வீடியோவில் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் இந்த மசாலா பொருளோட பச்சை மணலாம் போகிற வரைக்கும் அடிப்பிடிக்காமல் கருகாமல் இருக்கும். நமக்கு தட்டு போட்டு மூடி மிதமான தீயிலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சா மேலே இது போல் பிரிஞ்சு வரும். திரும்பவும் கலந்து விட்டு நம்ம இதை நல்லா சுருங்குற வரைக்கும் தொக்கு பதத்துக்கு நல்லா வேக விட்டு சுருளை விட்டு எடுக்கணும்.
உப்பு டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம். அதே போல் புளிப்பு சுவை இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் தெரியணும், ஆனால் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளியையும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள் இதனோட பச்சை மணம் எல்லாம் மாறணும். அதனால இதை நல்லா சுருள வேக விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். எண்ணெய் இது போல் மேலே நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து செஞ்சாதான் சுவை நல்லா கூடுதலாக இருக்கும். குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவு நம்ம வெயிட் பண்ணோம். இதுக்கு மேலேயும் இதை நம்ம சுருங்க விட தான் போகிறோம். ஏன்னா அந்த கலரே சேஞ்ச் ஆகி நமக்கு வரும். இது போல் கொதிச்சு வரும்பொழுது கரண்டி வச்சு கலந்து விட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால தான் அடி கனமான பாத்திரம் எடுக்க சொல்லியிருக்கேன். நீங்கள் ரொம்ப கொஞ்சம் மெல்லிசாக இருக்க பாத்திரம்லாம் எடுத்திங்கன்னா இவ்வளோ சீக்கிரத்துக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்துருப்பீங்க, அடி பிடிக்காமல் கருகாமல் எந்த அளவு நல்லா நம்மளோட தொக்கு ரெடியாகி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வர அந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறின பிறகு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூடான இட்லி தோசையோடு இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. பூரி சப்பாத்தி கூட இது ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதே அளவுகளில் இதே பக்குவத்தில் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலில் திறந்து பாருங்கள். சுவையாக சமைச்சி சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.